அறுவடை முடிந்த வயல், எதுவும் இல்லை என கைவிரித்து நிற்கும் பொம்மை. ஆடி போனங்க அது படிச்சுட்டு. நான் இத்தனை பெரிய ரயிலில் குழந்தை இருக்கும் பெட்டி மட்டுமே விழித்திருக்கிறது. எங்கேயோ எனக்கு மனசுக்குள்ள என்னமோ பண்ணுது. சுள்ளி பொறுக்குகிறாள் சிறுமி, இறகை விட்டு செல்லும் மயில். பனி நிறைந்த கண்ணாடியில் கண் வரைந்தேன், வழிந்தது கண்ணீர். சொற்கள் தான். நிதானமா யோசிச்சு பாருங்க. நம்மை போலவே நடித்து காட்டுகிறது நம் நிழல். அந்த மயானத்திற்கு உயிர் தந்தது ஒரு பிணம். பலூன் விற்கும் சிறுமிக்கும் அதை வாங்கும் வயதுதான். எந்த கிளி ஏமாற்றி சென்றதோ தாடியுடன் நிற்கிறது ஆலமரம். பளிச்சு பளிச்சுன்னு எழுதுறாங்க பாருங்களேன், குட்டி குட்டியா எழுதுறாங்க. ஒரு நாவல் எழுதலாம், சின்ன சின்னதா எழுதி வீசி விட்டு போகிறார்கள். வாயை கிழித்த பின்னும் தொடர்ந்து பேசுகிறது கடிதம். இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியாது. லாரி நிறைய மரம், இரையுடன் கூட்டை தேடும் தாய்க்குருவி. காற்றுக்கு சலிப்பதே இல்லை, ஒரே புத்தகத்தை 1000 முறை புரட்டுகிறது. இலையின் நடனம், அதே காற்று, இலையின் மரணம். வீட்டில் போய் யோசிச்சா பதறிடுவீங்க. சரிந்த மேம்பாலம், இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கியது ஊழல். எனக்கு சூப்பராக பிடிச்சது ஒன்று, நான் அது விருதுநகரில் சொன்னேன். ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு முன்னாலேயே, கலெக்டருக்கு முன்னாலேயே சொன்னேன். மணல் விற்கும் திருடனுக்கும் தேவைப்படுகிறது அவன் அஸ்தியை கரைக்க ஒரு ஆறு. பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு. மீன் குஞ்சுதான், துடுப்பு சின்னதுதான், அசைத்து கொண்டிருப்பது பெருங்கடலை. நாம சின்னவங்க தான், சின்ன வாய்ஸ் தான், சின்ன குரல் தான், சின்ன வயது தான். அசைத்து கொண்டிருப்பது பெருங்கடலை என்று நினைக்கின்ற பொழுது பதறுகிறது நமக்கு மனம். சொற்கள் அப்படித்தான். காக்கை கூட்டில் காத்திருக்கும் இசை, குயில் முட்டை.